ராதே கிருஷ்ணா. வணக்கம். நான் உங்கள் சுகியம்மா பேசுகிறேன். தேவி பாகவதத்தில் இன்றைக்கி 8வது ஸ்கந்தம் பார்க்க போகிறோம். 8வது ஸ்கந்தத்தில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது நாரதர் கேள்வியும் முதல் மனுவின் வேண்டுகோளும் பற்றி பார்க்க போகிறோம். நேற்று என்ன பார்த்தா ஞாபகம் இருக்கா? தேவியோட பாக்கிய பூஜையை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம். இதெல்லாம் கேட்டதுமே ஜனமேஜயன் வியாசர்கிட்ட ரொம்ப பணிவாக சூரிய சந்திர வம்சங்களில் தோன்றிய அரசர்களை பற்றி நீங்கள் சொல்லிய வரலாறுகளை கேட்டேன். இனியும் கேட்க ஆசைப்படுகிறேன். லோக மாதாவான தேவி ஒவ்வொரு மன்வந்தரத்திலும் எந்தெந்த இடங்களில் எந்தெந்த உருவங்களில் எந்தெந்த வகையில் பூஜிக்கப்படுகிறாள்? தேவியின் விராட் ஸ்வரூபமானவை என்னென்ன? எந்த தியானத்தின் மூலம் தேவியின் சூக்ஷ்ம ஸ்வரூப காட்சியை கண்டு நற்பேர் அடையலாம்? இவற்றையெல்லாம் எனக்கு சொல்ல வேண்டும் அப்படின்னு கேட்டாங்களாம். அதுக்கு வியாசமுனிவர் சொல்கிறாரா, மகாராஜனே, தேவிக்குரிய உன்னத ஆராதனையை சொல்கிறேன். தேவி பூஜையை பற்றி கேட்பதனாலும் அப்பூஜையை செய்வதாலும் ஜீவாத்மா மேன்மை அடைவான். இப்போது நீ என்னை கேட்டதை போலவே முன்பொரு சமயம் நாரத முனிவர் நாராயணரை கேட்டபோது நாராயணர் விவரித்து சொல்லியிருக்கிறார். அந்த கதையை கூறுகிறேன் கேள். முன்னொரு காலத்தில் நாரத முனிவர் பூலோகம் முழுவதையும் சுற்றிட்டு நாராயணரோட ஆசிரமத்துக்கு போய் களைப்பாருனாராம். அதுக்கப்புறமேட்டு நாராயணரை வணங்கி எல்லாம் அறிந்த புருஷோத்தமா, தேவதேவனே, உலகை காக்கும் சர்க்குணரே, இந்த உலகம் தோற்றத்திற்கு ஆதிமூல தத்துவமாக விளங்குவது யாது? இந்த உலகம் எல்லாம் எவ்விடத்திலிருந்து உண்டாயின? எவ்விடத்தில் நிலைத்திருக்கின்றன? எல்லாம் அழிவுறும் பிரளய காலத்தில் இவ்வுலகம் எல்லாம் எங்கு போய் ஒடுங்கும்? எவ்விடத்திலிருந்து சர்வசக்தியும் உண்டாகிறது? எந்த ஞானத்தை அடைந்தால் மோகத்திற்கு காரணமான மாயை அகன்றொழியும்? எந்த அர்ச்சனையால், எந்த ஜபத்தினால், எந்த தியானத்தினால் இருட்டில் சூரியன் உதிப்பது போல் இதய தாமரையில் ஞான ஜோதி தோன்றி எழும்? என்னுள்ளத்தில் கிளம்பிய இந்த சந்தேகங்களும் உலகவாசிகளின் அறியாமையும் விரைவில் அகலும்படி தெளிவாக கூற வேண்டும் அப்படின்னு சொன்னாங்களாம். அதுக்கு நாராயணர் பதில் சொல்கிறாரு. நாரதனே, தேவரிசைகளில் உயர்ந்தவனே, உலகனைத்திற்கும் ஆதிமூல தத்துவம் தேவியாகும். அந்த தேவியே பிரபஞ்சத்தை முக்குணங்களால் ஆக்கல், காத்தல், அழித்தல் என்னும் முத்தொழில்களை இயற்றி குணமிலியாக திகழ்கிறாள். பிரபஞ்ச உண்மை என்னாலும் முனிவர்களாலும் தேவ கந்தர்வர்களாலும் வேத அறிஞர்களாலும் கூறப்பட்டிருக்கிறது. இதை கேட்டும் மானிடன் உலகின் மலைப்புற மாட்டான், சுகமடைவான். நீ பூஜிக்கப்படும் தேவியின் உருவத்தை கூறுகிறேன். இதை கேட்பவர்களின் சகல பாவங்களும் ஒளிந்து போகும், மோட்சமும் உண்டாகும். ஸ்வயம்புவன் என்னும் முதலாவது மனு புகழுடையவனாகவும் மன்வந்திரங்கள் அனைத்திற்கும் தலைவனாகவும் விளங்கினான். அவன் சத்ருபா என்பவளை மணந்தான். தன் தந்தையான பிரம்மாவை மிகவும் பக்தியோடு வழிபட்டு பணிபுரிந்து வந்தான். அதனால் மகிழ்ச்சி அடைந்த பிரம்மா தன் குமரனை பார்த்து, மகனே, நீ உன்னதமான தேவியை ஆராதனை செய்தால் அந்த தேவியின் தயவால் பிரஜைகள் சிருஷ்டிக்கும் ஆற்றல் உனக்கு ஏற்படும் அப்படின்னு சொன்னார். அதன்படியே ஸ்வயம்புவ மனுவும் மனதை ஒருநிலைப்படுத்தி உலக நாயகியும் ஆதிமாயையும் சர்வசக்தியுமான மகாதேவியை பலவாறாகவும் போற்றி துதித்தான். அதனால் சக்தி தேவி மகிழ்ந்து அவன் முன்பு தோன்றி, ஸ்வயம்புவ மனுவே, உன் பக்தியை மெச்சினேன். என்னிடம் எதை பெற வேண்டும் என்று நீ நினைக்கிறாயோ அதை என்னிடம் கேள் அப்படின்னு சொன்னாங்களாம். அதற்கு மனு, தேவி, உன் ஆணையினால் பிரஜா சிருஷ்டிக்கு தங்குதடையின்றி என்னால் உண்டாக வேண்டும் அப்படின்னு கேட்டாங்களா. அவ்வாறே பிரஜைகளை நீ சிருஷ்டிப்பாயாக. பிரஜாவிருத்தி மேன்மேலும் உன்னால் பெருகும். நீ இப்போது என்னை துதித்த என் துதியை எவன் சொல்கிறானோ அவனுக்கு சந்தானம், வித்தை, புகழ், தேஜஸ், தனதானிய செல்வங்கள், எங்கும் பெருகும் மாற்றல், வெற்றி, பகைவர் நாசம் முதலான அனைத்தும் உண்டாகும் அப்படின்னு சொல்லிட்டு மறைஞ்சு போயிட்டாங்க. அதுக்கப்புறமேட்டு ஸ்வயம்புவ மனு பிரம்மா கிட்ட பிதாவே, எனக்கு ரகசியமானதொரு ஸ்தானத்தை நீங்கள் நியமித்து தந்தால் அதில் நான் இருந்து கொண்டு பிரஜைகளை பரிபூர்ணமாக சிருஷ்டித்து விடுவேன். யாகங்களால் தேவர்களை பூஜிப்பேன். விரைவில் எனக்கு ஒரு இடத்தை உண்டாக்கி தாருங்கள் அப்படின்னு கேட்டாங்களா. அதுக்கு பிரம்மா யோசிச்சுட்டு, என் குமாரனின் விருப்பத்தை எப்படி நிறைவேற்ற முடியும்? பூமியை இப்போது வெறும் தண்ணீராக கரைந்து கிடைக்கிறது. படைக்கும் தொழிலை மேற்கொண்ட நானே பலகாலமாய் அந்த சிருஷ்டி தொழிலை செய்யாமல் இருக்கிறேன். இப்போது என் குமாரன் கேட்பதற்கு என்ன செய்யலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு, எந்த விஷ்ணு பகவானின் கட்டளையால் நான் இருக்கிறேனோ அந்த ஆதி பகவான் நம் விருப்பத்தை நிறைவேற்றுவார் அப்படின்னு நினச்சிக்கிட்டு பகவானை தியானம் பண்ணாங்களாம். நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாமா? ஓகே, பை. ராதே கிருஷ்ணா.